வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு கொஞ்சம் லென்த்தாகத்தான் இருக்கும் சிறு ஜோதிட குறிப்பு என நான் முன்பு சொல்லியிருந்தேன். இப்பொழுது அந்த ஜோதிட குறிப்பு கொஞ்சம் பெரிதாகத்தான் இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்விற்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும். இது மிக மிக முக்கியமான வீடியோ. ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் அந்த ஜாதகர் தன்னுடைய உழைப்பை, தனது முன்னோர்களின் உழைப்பை, தாய் தந்தையின் உழைப்பை அனுபவிக்க பிறந்தவரா, அவர் நல்ல முறையில் வாழ்வாரா என்பதை நாம் பார்ப்பதற்கு ஏராளமான வழிவகைகள் இருக்கிறது. அதில் முதலில் நான் பார்க்கக்கூடியது லக்னாதிபதியை தான் பார்க்க வேண்டும். லக்னாதிபதி தான் ஒரு ஜாதகருக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர். அந்த லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் தான் அந்த ஜாதகத்தில் யோக அமைப்புகள் இருந்தாலும் அந்த யோக அமைப்புகளை பெற்று ஜாதகருக்கு கொடுப்பார். ஆதலால் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, லக்னாதிபதியோடு லக்னமும் நல்ல முறையில் இருக்க வேண்டும். லக்னாதிபதியினுடைய வீடு தான் லக்னம். அந்த லக்னம் எந்த புள்ளியில் இருக்கிறது, அவர் எப்படி இருக்கிறார் என்ற நிலையையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த ரெண்டும் மிக 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 முக்கியம். அதுபோக அடுத்தபடியாக ராசிநாதனை பார்க்க வேண்டும். அதாவது சந்திரன் இருக்கும் இடம் ராசி, அந்த ராசியை பார்க்க வேண்டும். மற்றும் அந்த சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதி ராசிநாதன், அவருடைய நிலையையும் நாம் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த லக்னத்திற்கு பொறுப்பு வகிக்கக்கூடியவர் சூரியன். அதனால் அந்த சூரிய பகவானையும் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதற்கு பின்பு அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட தசா நடக்கின்றது, அவருக்கு லக்ன சுவர்களின் தசா நடக்கின்றதா, லக்ன அசுபர்களின் தசா நடக்கின்றதா, லக்ன சுவர்களின் புத்தி நடக்கின்றதா, லக்ன அசுபர்களின் புத்தி நடக்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். லக்னத்திற்கு நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டின் அதிபதி, 9ஆம் வீட்டின் அதிபதி, அந்த வீடுகள், இவற்றை நாம் பார்க்க வேண்டும். நன்மை செய்யும் கிரகங்களின் தசா நடந்தால், புத்தி நடந்தால், தசா புத்தி காலங்களில் ஜாதகர் நல்ல பலன்களை அடையிருப்பார். குறிப்பாக நன்மை செய்யக்கூடிய கிரகங்களின் தசா நடக்க வேண்டும். நன்மை செய்யும் கிரகங்களின் புத்தி நடந்தாலும் தசாநாதனுக்கு கட்டுப்பட்டுத்தான் புத்திநாதன் செயல்படுவார். அதனால் தசாநாதன் நல்ல முறையில் இருக்க வேண்டும். மேலும் தொழிலுக்கு என பார்க்க வேண்டுமென்றால் லக்னத்திற்கு 2ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் பார்க்க வேண்டும். அந்த வீடுகளில் யார் யார் இருக்கின்றார்கள், அந்த அதிபதிகள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். குழந்தைக்கு என நாம் பார்க்க வேண்டுமென்றால் 5ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் குழந்தைக்காரகன் குரு பகவானையும் செவ்வாய் பகவானையும் சனி பகவானையும் நாம் பார்க்க வேண்டும். குழந்தைக்காரகன் என்று இருந்தாலும் குழந்தை பாக்கியத்தை செவ்வாய் பகவானும் குரு பகவான் சரியில்லாத நேரத்தில், லக்னத்திற்கு 5ஆம் வீடு சரியில்லாத நேரத்தில் அந்த குழந்தை பாக்கியத்தை குரு பகவானும் சரியில்லாத நேரத்தில் சனி பகவான் கொடுக்கிறார், செவ்வாய் பகவான் கொடுக்கிறார். அதனால் செவ்வாய் பகவான் நிலையும் சனி பகவான் நிலையும் நாம் பார்க்க வேண்டும். லக்னத்துக்கு பாவிகள் வலுவாக இருந்தால் இயற்கை சுவர்கள் பார்க்கிறார்களா, அல்லது இயற்கை சுவர்களின் சேர்க்கை இருக்கிறதா, இல்லை இயற்கை சுவர்களின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார்களா, பரிவர்த்தனை செய்திருக்கிறார்களா, அல்லது இயற்கை சுவர்களின் வீடு பரிவர்த்தனை இருக்கிறதா, அல்லது இவர்களின் தொடர்பில் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கின்றார்களா, அல்லது லக்ன சுவர்கள் 1, 5, 9 இவர்களின் தொடர்புகள் இவர்களுக்கு இருக்கிறதா என நாம் பார்க்க வேண்டும். திருமணத்திற்கு என நாம் பார்க்கும்போது லக்னத்திற்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானம்,
தனஸ்தானம், வாக்குஸ்தானம், ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்தை பார்க்க வேண்டும். லக்னத்திற்கு 7ஆம் வீடு கலஸ்தரஸ்தானம், அந்த 7ஆம் வீட்டையும் நாம் பார்க்க வேண்டும். லக்னத்திற்கு 5வது வீடு குழந்தை ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், முன்னோர்களின் ஆசையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உயர் கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த வீட்டையும் பார்க்க வேண்டும். லக்னத்திற்கு அசுவர்கள் 6, 8, 12 வீடின் அதிபதிகள் வலுப்பெறாமல் இருக்க வேண்டும். அப்படி வலுப்பெற்றால் லக்ன சுவர்கள், இயற்கை சுவர்கள் தொடர்பு இருக்க வேண்டும். அது இருக்கிறதா நாம் பார்க்க வேண்டும். மேலும் நவாம்சத்தையும் நாம் பார்க்க வேண்டும். லக்னாதிபதி பாதித்தால் லக்னத்திற்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரா என பார்க்க வேண்டும். அப்படி சூரிய பகவான் நல்ல நிலையில் இருந்தால் 60% பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். ஏனென்றால் லக்னத்திற்கு முழு பொறுப்பை வகிக்கக்கூடியவர் சூரியன்தான். அதனால் இவற்றையெல்லாம் தெளிவாக பார்க்க வேண்டும். அதன் பின்புதான் ஜாதக நிலையை நாம் அவருக்கு சொல்ல வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.